நம்ம இப்போது WPF அப்ளிகேஷனில் ஸ்டைல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு விஷுவல் ஸ்டுடியோ 2010 ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஒரு நியூ ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறேன். WPF அப்ளிகேஷன் டைட்டில் கொடுத்துக்கோங்க. நான் அப்ளை ஸ்டைல்ஸ்னு கொடுக்குறேன். ஓகே, நீங்கள் HTML, ASP.NET இதிலெல்லாம் யூஸ் பண்ணக்கூடிய கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்டில் ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணுறது மாதிரியே இந்த WPF அப்ளிகேஷன்லேயும் நீங்கள் ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ண முடியும். இன்லைன் எலமெண்ட் மூலமாக ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணி ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே ஸ்டைல் பிளாக்கை விண்டோஸ் ரிசோர்ஸில் யூஸ் பண்ணியும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த வீடியோ மூலமாக நான் உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட் இந்த கிரிட் எலமெண்ட்டை ஸ்டாக் பேனல் எலமெண்ட்டாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 சிம்பிள் எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஒன்று டெக்ஸ்ட் பிளாக், இன்னொன்று பட்டன் எலமெண்ட், டெக்ஸ்ட் பிளாக் எலமெண்ட், 2 எலமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே நான் கண்டென்ட் கொடுத்துக்கிறேன். ரைட், இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்துக்கலாம். இதே போல் பட்டனோட ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டும் சென்டர் கொடுத்துக்கலாம். இதோட கண்டென்ட்டில் நான் கிளிக் மீன் கொடுக்குறேன். ஓகே, இப்போ பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ நீங்கள் பார்க்குறது ஒரு டெக்ஸ்ட் பிளாக், ஒரு பட்டன். இது ரெண்டும் நான் ஸ்டைல்ஸ் எதுவும் அப்ளை பண்ணவே இல்லை, வெறும் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் மட்டும் சென்டரில் கொடுத்துருக்கேன். இதே நீங்கள் ஸ்டைல்ஸ் வேணும்னா இந்த எலமெண்ட்டுக்குள்ளே நீங்கள் என்னென்ன ஸ்டைல் எப்படி வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஃபாண்ட் சைஸ் கொடுக்குறேன். ஃபாண்ட் சைஸ் எனக்கு 20 வேணும். ஃபோர்க்ரவுண்ட் கலர் எனக்கு ராயல் ப்ளூவில் வேணும். பேக்ரவுண்ட் எனக்கு கோல்டில் வேணும். ஃபாண்ட் வெயிட் எனக்கு போல்டில் வேணும். மார்ஜின் 10,10,10,5ன்னு கொடுத்துக்கிறோம். அடுத்தது ஹைட் ஒரு 30 கொடுத்துக்கிறேன். 30. ரைட், இதே மாதிரி பட்டனுக்கும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். பட்டனோட ஃபாண்ட் சைஸ் ஒரு 14 கொடுத்துக்கிறோம். பட்டனுடைய ஃபாண்ட் வெயிட் போல்ட். இதோட ஃபோர்க்ரவுண்ட் கலர் கோல்டு கொடுக்குறேன். இதோட பேக்ரவுண்ட் கலர் ராயல் ப்ளூ கொடுத்துக்கிறோம். இதோட மார்ஜின் 10,5,10,10ன்னு கொடுத்துக்கிறோம். இப்போ இன்லைன் எலமெண்ட்டில் நம்ம ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம். ரைட், இப்போ நீங்கள் பார்க்குறது தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற ஸ்டைல்ஸ். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் சென்டர் கொடுத்தோம். டெக்ஸ்ட் பிளாக்கு ஃபாண்ட் சைஸ் 20 கொடுத்துருக்கோம். ஃபோர்க்ரவுண்ட் கலர் ராயல் ப்ளூ கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம என்னென்ன ஸ்டைல்ஸ் கொடுத்தோமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நமக்கு டிஸ்பிளே ஆகிருக்குது. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது இன்லைன் எலமெண்ட் மூலமாக கொடுத்துருக்கிறது. இதுவே ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணி எப்படி கொடுக்குறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம். இந்த டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே ஒரு டெக்ஸ்ட் பிளாக் ஸ்டைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஸ்டைல்னு கொடுக்கணும். இந்த டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஸ்டைலுக்குள்ளே ஒரு ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டைல் பிளாக் இதுக்குள்ளே செட்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணி என்ன ப்ராப்பர்ட்டி கொடுக்குறீங்களோ அந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இந்த செட்டர் ப்ராப்பர்ட்டி வந்து ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்டு கொடுத்துக்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் செட்டர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கொடுக்கும்போது நீங்கள் கொடுக்குற ப்ராப்பர்ட்டி எந்த எலமெண்ட்டோட ப்ராப்பர்ட்டின்றதை மென்ஷன் பண்ணணும். இப்போ ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் அப்படின்றது இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இந்த டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட்னு நீங்கள் கொடுக்கணும். டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து வேல்யூ. இந்த வேல்யூக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதை கொடுத்துக்கலாம். இங்கே இருக்கிற சென்டரை காப்பி பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் செட்டர் நீங்கள் கொடுக்கணும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறது ஃபாண்ட் சைஸுக்கு. ஸோ டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஃபாண்ட் சைஸ் வேல்யூ வந்து 20 கொடுத்துக்கிறேன். 20. நெக்ஸ்ட் இதே மாதிரி அனதர் செட்டர் ப்ராப்பர்ட்டி க்ரியேட் பண்ணலாம். இதில் ஃபோர்க்ரவுண்ட் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஃபோர்க்ரவுண்ட் இது ராயல் ப்ளூ. அதே மாதிரி இன்னொரு செட்டர் பிளாக்
இதில் பேக்ரவுண்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பிளாக் டாட் பேக்ரவுண்ட், இதோட வேல்யூ கோல்டு. நெக்ஸ்ட் ஃபாண்ட் வெயிட், font weight bold, next நம்ம மார்ஜின் கொடுக்கணும். மார்ஜின் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் பிளாக் டாட் மார்ஜின், இதோட மார்ஜின் 10 10 10 5, இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் வேல்யூவில். நெக்ஸ்ட் நம்ம ஃபைனலாக ஹைட் செட் பண்ணோம், அதனால் அதுக்கு ஒரு செட்டர் கொடுத்துக்கிறேன். செட்டர் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டெக்ஸ்ட் பிளாக் டாட் ஹைட் கொடுத்துட்டு இதோட வேல்யூவில் 30 கொடுத்துப்போம். 30. இப்போ இந்த இன்லைன் எலமெண்ட்ஸில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்துடலாம். ரைட். இப்போ இதே மாதிரியே பட்டனுக்கும் க்ரியேட் பண்ணலாம். பட்டன் டாட் ஸ்டைல், இதுக்குள்ளே ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணுறோம். இதுக்குள்ளே செட்டர் ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு button dot horizontal alignment, value equal to center. இதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் செட்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் சைஸ் கொடுத்துக்கலாம். பட்டன் டாட் ஃபாண்ட் சைஸ், வேல்யூவில் 14. நெக்ஸ்ட் another செட்டர் ப்ராப்பர்ட்டி button dot font weight, இதோட வேல்யூ bold. நெக்ஸ்ட் இன்னொரு செட்டர் ப்ராப்பர்ட்டி, இது button dot foreground, இதோட வேல்யூ கோல்டு காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட், பட்டன் டாட் பேக்ரவுண்ட் வேல்யூ ராயல் ப்ளூ, வேல்யூவில் ராயல் ப்ளூன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃபைனலாக மார்ஜின் கொடுக்க போகிறோம். பட்டன் டாட் மார்ஜின் வேல்யூ 10 5 10 10, இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ரைட். இப்போ இன்லைனில் இருக்கிறது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த மாதிரியே நீங்கள் ஸ்டைல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த டெக்ஸ்ட் பிளாக்குக்கு ஒரு ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதோட ஸ்டைல் பிளாக்குள்ளே ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிக்கும் வேல்யூ செட் பண்ணியிருக்கிறோம் செட்டர் எலமெண்ட் யூஸ் பண்ணி. அதே மாதிரியே தான் நம்ம பட்டனுக்கும் கொடுத்துருக்கோம். இப்போ இதையும் நம்ம பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள், நீங்கள் அங்கே நம்ம என்ன கொடுத்துருந்தோமோ இன்லைனில் அதே தான் இப்போது ஸ்டைல் பிளாக் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதே சேம் ரிசல்ட் தான் இப்போ நமக்கு வந்திருக்கு. இந்த மாதிரியும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த பட்டனோட பேக்ரவுண்டில் நான் ராயல் ப்ளூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ இந்த சின்டெக்ஸ் வந்து ஆட்ரிபியூட் சின்டெக்ஸில் இருக்குது. நம்ம ஆட்ரிபியூட் சின்டெக்ஸில் தான் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. எலமெண்ட் சின்டெக்ஸில் கூட கொடுத்துக்கலாம். இப்போ இதோட பேக்ரவுண்ட் வேல்யூவை நான் சேஞ்ச் பண்ணுறேன் எலமெண்ட் சின்டெக்ஸ் யூஸ் பண்ணி. அதாவது இந்த செட்டர் கொடுத்துட்டு இந்த செட்டர் பிளாக்குள்ளே செட்டர் டாட் வேல்யூ, இந்த செட்டர் டாட் வேல்யூக்குள்ளே ஒரு லீனியர் கிரேடியன்ட் ப்ரஷ் க்ரியேட் பண்ணுறோம். இதோட ஸ்டார்ட் பாயிண்ட் 0 0ன்னு கொடுத்துக்கிறேன். இதோட எண்ட் பாயிண்ட் 0 1ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே கிரேடியன்ட் ஸ்டாப், இதோட ஆஃப்செட் 0, இதோடைய கலர்
ரெட் கொடுத்துக்கிறேன். அதே மாதிரி gradient stop offset 1 இதோட கலர் வந்து ப்ளூ கொடுத்துக்கிறோம், ப்ளூ. ஸோ இப்போது நம்ம பட்டனோட பேக்ரவுண்டுக்கு ஒரு gradient க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். இதோட ஆப்செட் 0வோட கலர் ரெட் கொடுத்துருக்கோம், 1ஓட கலர் ப்ளூ கொடுத்துருக்கோம். இப்போ பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட், இப்போ நீங்கள் பார்க்குறத வந்து நம்ம கிரேடியண்ட்டில் யூஸ் பண்ணியிருக்கிற பட்டனோட பேக்ரவுண்ட் கலர். இந்த மாதிரியே நீங்கள் கொடுத்துக்கலாம். இது வந்து நார்மலாக அந்தந்த எலமெண்ட்டோடைய ஸ்டைல் பிளாக்குள்ளே நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது வந்து இன்லைன் எலமெண்ட்டை விட இது உங்களுக்கு கிளியராக இருக்கும். இதே நீங்கள் வந்து விண்டோஸ் ரிசோர்ஸில் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம். இது எப்படின்னா, இப்போ விண்டோ ரிசோர்ஸ் ஏரியா ஒன்று க்ரியேட் பண்ணலாம். விண்டோ டாட் ரிசோர்ஸஸ், இந்த ரிசோர்ஸஸ் பிளாக்குள்ளே ஒரு ஸ்டைல் க்ரியேட் பண்ணுறோம். ஸ்டைல், இதோட எக்ஸ் கீ டெக்ஸ்ட் ஸ்டைல்னு கொடுக்குறேன். டெக்ஸ்ட் ஸ்டைல், இந்த ஸ்டைல் பிளாக்குள்ளே இந்த டெக்ஸ்ட் பிளாக்கில் இருக்கிற ஸ்டைல் செட்டர் வேல்யூவை அப்படியே நான் ஷிஃப்ட் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டைல் பிளாக்குள்ளே. இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கோட ஸ்டைலை இங்கேருந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் பிளாக்கு விண்டோஸ் ரிசோர்ஸில் இருக்கிற ஸ்டைலை நீங்கள் அப்ளை பண்ணணுன்னா அதோட எக்ஸ் கீயை இங்கே நீங்கள் கொடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், டெக்ஸ்ட் பிளாக்குள்ளே ஸ்டைல் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஸ்டைலுக்குள்ளே ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ் கீ, இந்த ரிசோர்ஸ் கீ நீங்கள் அங்கே இருக்கிறத கொடுக்கணும். நாம் என்ன கொடுத்துருக்குறோன்னா டெக்ஸ்ட் ஸ்டைல்னு கொடுக்குறோம், டெக்ஸ்ட் ஸ்டைல். இதே மாதிரி பட்டனுக்கு ஒரு ரிசோர்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸ்டைல், இதோட எக்ஸ் கீ நான் பட்டன் ஸ்டைல்னு கொடுக்குறேன். பட்டன் ஸ்டைல், இதுக்குள்ளே பட்டன் ஸ்டைலுக்குள்ளே இருக்கிற செட்டர் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணி நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே இருக்கிற ஸ்டைல் பிளாக் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ இந்த பட்டனுக்கு நீங்கள் ரிசோர்ஸ்லேருந்து ஸ்டைல் அப்ளை பண்ணணுன்னா இங்கே அதே மாதிரியே ஸ்டைல் ஈக்குவல் டு ஸ்டாட்டிக் ரிசோர்ஸ், இங்கே ரிசோர்ஸ் கீ பட்டன் ஸ்டைல்னு கொடுத்தோம், ஸ்டைல். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை பில்ட் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ரிசோர்ஸ்லேருந்து கொடுத்துக்கலாம். ரிசோர்ஸில் கொடுக்கறதோட அட்வான்டேஜ் என்னென்னா, அந்த ஃபார்மில் இருக்கிற மற்ற டெக்ஸ்ட் பாக்ஸ் பட்டன்ஸ் எல்லாத்துக்குமே இந்த ரிசோர்ஸ்லேருந்தே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ரிசோர்ஸ் கீ கொடுக்கறது மூலமாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.